இந்த சினிமா ஒரு அசட்னு நினைச்சீங்கன்னா ஒன்லி when you are the producer you can call it as your asset. நீங்க நடிச்சு அதுக்கு காசு வாங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னா அது உங்களோட அசட் கிடையாது. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதா இல்ல ஓடிடியில் ரிலீஸ் பண்றதா எவ்வளவு காசுக்கு ரிலீஸ் பண்றது, படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னும் போதும் இது ஒரு எமோஷனே காமிக்கல. இப்ப திட்டுத்தனமா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போதும் எமோஷனே காமிக்கல. அப்போ அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். இங்கேயும் வந்து எவ்வளவுதான் வாங்கி குவிச்சிக்கிறது, இதைத்தான் சொல்லியிருந்தாங்க. அதான் நான் சொல்றேன்ல, இப்போ திமுக வந்து என்ன குறை சொல்றதுன்னு தெரியல. அதனால எதையாவது ஒன்று பிடிச்சி பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி சொன்னாங்க, இங்கே எப்படி சொன்னாங்க, இவங்க விவசாயிகளுக்கு எதிரானவர். நான் நினைக்கிறேன் விவசாயிகளுடைய எதிர்ப்பு அதிகமாக கொண்டிருக்கின்றது. ஸோ அதனால தான் இதை கையில் எடுத்துருக்காங்க. இவங்க அவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விலை மதிப்பு மிக்க அந்த ஓட்டு இருக்குது பாரு, அதை கொண்டு போய் இதுக்கு நம்ம குத்துணுக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் தெரியுது எனக்கு. இளைய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம இந்த புத்தாண்டை இனிதே ஆரம்பிப்பதற்காக நம்ம ஜாம்பவான் அருண் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். ஹாப்பி நியூ இயர் சார். என்னது ஹாப்பி நியூ மறுபடியும் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். ஏன் தமிழ் வராதா உனக்கு? ஓகே. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். என்ன பார்த்தா என்ன தெலுங்குக்காரன் ஹிந்திக்காரன் அப்படி தெரியுதா உனக்கு? அப்புறம் என்ன தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்றேன்? ஆமா சார், அப்படிதான் சார் கொண்டாட போறோம். நம்ம இன்னைக்கு என்ன கொண்டாட போறோம்? என்ன கொண்டாட போறோம்? இன்னைக்கு என்ன கொண்டாடுறோம் சொல்லு. தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோமா? சரி, அப்ப மலையாளிகள் விஷு கொண்டாடுறாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்லுவ? திராவிட புத்தாண்டு வாழ்த்துக்கள். அந்த விஷு கொண்டாடுறவங்களுக்கு நீ என்ன வாழ்த்து சொல்லுவ? ஹாப்பி சொல்லு. அவங்களுக்கு நியூ இயர் தான் சார். யாராவது சொல்லி பார்த்திருக்கியா? ஹாப்பி விஷுன்னு சொல்லுவ, ரைட்டா? உகாதி அதான் உனக்கு தெரியும். ஆமா, தெலுங்குல கொண்டாடுறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவா அவங்களுக்கு? உகாதி நல்வாழ்த்துக்கள் அதானே சொல்லுவ. அவங்க கிட்ட போயிட்டு தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்கள் என்னைக்கா சொல்லிக்கிறேன் நீ? ஒரு மலையாளி கிட்ட போயிட்டு மலையாள வருட பிறப்பு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறேன் நீ? அதுக்கப்புறம் என்ன பார்த்தா மட்டும் உனக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு வால் ஓட்ட வச்சு சொல்லினுக்கிற நீ? ஜனவரி 1க்கு என்ன வாழ்த்து சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படியா சொன்ன நீ? ஹாப்பி நியூ இயர் தானே மெசேஜ் அனுப்பிச்சு நீ. அன்னைக்கு எங்கேயாவது இங்கிலீஷ் நியூ இயர்னு சொன்னியா நீ? இல்ல ரோமன் நியூ இயர்னு சொன்னியா? இல்ல ஜூலியன் நியூ இயர்னு சொன்னியா? அப்ப அது உனக்கு புத்தாண்டு. சித்திரை 1 யாரோடதோ ஒரு வால் ஒட்ட வச்சுப்பேன். இன்னொரு தடவை தமிழ் புத்தாண்டுன்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார்? பின்ன இது தெரியாம தான் நம்மளும் வந்து அப்படியே அவங்க சொன்னாங்கன்னு இது பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணியானா அப்புறம் நாளைக்கு வந்து மார்ச் 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலும் நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டு போனோம். சார் இதனாலதான் சார் இன்னைக்கு ஹாலிடே எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. புத்தாண்டுன்னு சொல்லு, இதுதான் நம்ம புத்தாண்டு. புரியுதா? இந்த பாரு, உங்க அம்மாவை நீ என்ன சொல்ல? என்னோட அம்மான்னு சொல்ல, அதானே? அடுத்தவங்களோட அம்மாவை தான் இது வந்து குமாரோட அம்மா, இது வந்து ராமுவோட அம்மா அப்படின்னு சொல்ல. உங்க அம்மாவை போயிட்டு விக்ரம் அம்மான்னு சொல்வியா நீ? ஏன்னா அது உங்க அம்மாடா, அதுக்கு வால் ஓட்ட வேணாம். புரியுதா? அடைமொழி யாரோடன்றது தேவையில்ல. அந்த மாதிரிதான் இது நமது புத்தாண்டு. நமக்கு புத்தாண்டுன்னா இதான் புத்தாண்டு. ஆனா நாம என்ன பண்றோம்? ஜனவரி 1 நம்ம புத்தாண்டுன்னு சேர்த்துக்கின்னு அதுக்கு வந்து ஆங்கிலம் அப்படின்லாம் ஒட்டுறது கிடையாது. ஏன்னா அது நம்மோட ஆயிப்போச்சே. இதுக்கு மட்டும் தமிழ் புத்தாண்டு ஒட்டி தள்ளி வச்சிடறோம். புரியுதா? புத்தாண்டு இதுதான் நமது புத்தாண்டு. புரிஞ்சுக்கோ. இனிமே நிச்சயமா சார் நமது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். அவ்வளவுதான். ஓகே சார். சார் லாஸ்ட் வீடியோல வந்து ஜனநாயக படத்தை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. ஜனநாயக படம் பாத்துட்டீங்களா சார்? ஏன்னா நிறைய பேர் பார்த்து வந்து நிறைய ரிவ்யூ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சீன் பார்த்தேன்யா, அதுக்கு மேல என்னால தாங்க முடியல. அதாவது அதே பிரகாஷ் ராஜ் கில்லி ஞாபகம் தான் வருது எனக்கு. த்ரிஷா நடிச்சிருக்காங்களா அது எனக்கு தெரியல. அவர் உட்காந்து நிற்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு? டிவிகேன்றாரு. என்ன இது இது கட்சி கூட்டத்தில் எடுத்தாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னா, அங்கே விஜய் வந்து அவர் டிவிகேன்றாரு. அவர் கையில் கூட ஏதோ டிவிகேன்னு பச்சை குத்தி இந்த மாதிரி பார்த்தேன் நான். அவர் அப்படியே வந்து ஒரு போலீஸ்கார்னு சொல்லக்கூடாதா? ஐபிஎஸ்ஸா? அவரும் போலீஸ்கார் தானே. அவர் பெரிய போலீஸ்கார், இவர் சின்ன போலீஸ்கார். உட்காந்து நிற்கிறாரு, ஏதோ பேசி நிற்கிறாங்க. சரக்குன்னு கத்தி எடுத்து இப்படி பச்சைக்குன்னு குத்தி போடுறாரு. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க, காமெடி அப்படின்னு அப்படின்னு இன்னும் அதே கில்லி மாதிரியே பண்ணிருக்கிறாரு பிரகாஷ் ராஜ். பயங்கர கிரிஞ்சா இருந்தது. அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. இதெல்லாம் ஒரு பாடம். சார் நீங்க சொன்னீங்க டிவிக்கு, அதுக்கு வந்து தளபதி வெற்றி கொண்டானாமா சார்? அது விக்கிபீடியால போட்டிருந்தாங்க. வெற்றி கொண்டான் அப்படின்னா நமக்கு ஒருத்தர் தெரியும், தளபதி வெற்றி கொண்டான். அதனால டிவிக்கு. ஓகே சரி சார். ஓகே. இந்த மாதிரி படத்தை இந்த மாதிரி வெளியே ரிலீஸ் பண்றவங்களாம் அரெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி சார் நீங்களாம் பாக்குறீங்க? தம்பி,
இந்த சட்டம் இருக்குதுல்ல, இங்கிலீஷ்ல லான்னு பேர் வச்சாங்க, ஆனா தமிழ்ல சட்டம்னு வச்சாங்க. ஏன் தெரியுமா? இந்த என்னது மூங்கில்ல சட்டம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அதுல 4 மூலையிலையும் உளுன்னு மெலிசா இருக்கும், மூங்கில ஓட்டை பெருசா இருக்கும். அதுதான் சட்டம்னு பேரு. ஏன்னா அதுல ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். பாருங்க தம்பி, அவங்க கூட வந்து நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இதை ஷேர் பண்றது, பப்ளிஷ் பண்றது, அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி விஷயங்களை டவுன்லோட் பண்ணி பார்க்கறதும் குற்றம். நாங்க அந்த லிஸ்ட்லாம் எடுத்துன்னுக்கிறோம் அப்படின்னாங்க. வெரி குட். இதுதான் சட்டமும் கூட. இந்த மாதிரி இதெல்லாம் பைரசி, இதெல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டு. டவுன்லோடிங் இஸ் ஆல்சோ அன் அஃபென்ஸ். அப்புறம் நீங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ரைட், நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படியே ட்விட்டரில் போயிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஆட்டோ பிளேயில் தான் இருக்கும் நம்மளதெல்லாம். அப்படியே போகும்போது யாரோ ஒரு சீனை போட்டுக்கிறாங்க, அந்த சீன் பிளே ஆகுது. நமக்கு அது என்ன படம்னு கூட தெரியாது. ஏன்னா கடைசியாக நான் விஜய் படம் பார்த்தது குஷி தாங்க. இந்த இப்போ அந்த இச்சி கட்டுனுக்கிறாங்களா உதய தேட்டரு, அங்கே குஷி படம் தான் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் நான் பார்த்தது இல்லை. ஸோ இது என்ன படம்னு கூட எனக்கு தெரியாது. பிரகாஷ்ராஜ் அப்படின்ன உடனே ஒருவேளைக்கு இல்லையா இருக்குமோ அப்படின்னு கூட நினச்சேன். எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அப்புறம் டிவிக்கு என்ன உடனே தான் ஆஹா இது வந்து அந்த படம் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ஒரு சீன் வந்து என்னோட ட்விட்டர் ஃபீல்டில் வந்தது. நான் என்ன பண்ண முடியும்? அது என்ன படம்னு என்ன எனக்கு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது, யார் போட்டாங்கன்னு தெரியாது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது போயிடுச்சு. உடனே எலான் மஸ்கை போய் பிடிங்க, ஏன்டா அவர் ஃபீல்டில் கொண்டு போயிட்டு நீ இதை கொடுத்த, அவர் கேட்டாரா ஒன்ன அப்படின்னு எலான் மஸ்கை பிடிங்க, என்ன கேட்காதீங்க. இல்லை இதெல்லாம் என்ன பைத்தியார்த்தனமா இல்லை? கட்சி பேரை வந்து அவர் ஹீரோ பேராக வச்சுப்பாரா? ஜஸ்ட் ஏதோ ஃபியூ செகண்ட்ஸ் தான் அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது போச்சு. சரி, இது யாரு என்ன, நாமளும் ஒரு புகார் கொடுக்கலாமே, இந்த மாதிரி சார் இவர் வந்து யாரோ ட்விட்டரில் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அதை கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி ட்விட்டரில் தேடுறதுன்னு எனக்கு தெரியல சார். அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி 500 கோடி ரூபா போட்டு எடுத்த படத்தை இப்படி சிம்பிளாக ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது பல பேர்த்தோட வயிற்றுச்சலை வாங்கி கட்டிக்காதா சார்? அதாவது ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கினே, எப்படிங்க பத்திரிகையாளர் வந்து கட்சியில் சேர்ந்தா அது நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க கட்சி பத்திரிகையாளர் ஆகிட்ட ஒருத்தர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஏதோ யாரோ ஏதோ சொன்னாங்களாம், சொன்ன 48 மணி நேரத்தில் அது ரிலீஸ் ஆயிடுச்சான். சரி ரைட்டு, இதெல்லாம் நம்ம யாரும் வெரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் அவர் என்ன சொன்னார், இது வந்து ஒரு பொருளாதார தாக்குதல், எக்கனாமிக் அட்டாக் விஜய் அவர்கள் மீது அப்படின்னாரு. அங்கதான் எனக்கு லைட்டா சந்தேகம் வந்தது. இவர் என்ன அப்படியே எசகு பெசகா உண்மையை உளறிட்டாரா அப்படின்னு ஒரு அது மேல சொல்றாரு. அதாவது இது ஒரு டிஜிட்டல் அசெட். டிஜிட்டல் அசெட்டு டிஜிட்டலா எல்லார்கிட்டையும் இருக்கும். ஸோ யூ கேனாட் கால் இட் அன் அசெட். உங்ககிட்ட இருக்கிற மட்டும் வரைக்கும் தான் அது அசெட். எல்லார்கிட்டையும் போயிடுச்சின்னு சொன்னா அது அசெட் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு அசெட்டுக்கு நீங்க உரிமை கோர வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க ப்ரொடியூசரா இருக்கணும். இந்த சினிமா ஒரு அசெட்னு நினைச்சீங்கன்னா ஒன்லி வென் யூ ஆர் த ப்ரொடியூசர் யூ கேன் கால் இட் அஸ் யுவர் அசெட். நீங்க நடிச்சு அதுக்கு காசு வாங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னா அது உங்களோட அசெட் கிடையாது. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதா, இல்லை ஓடிடியில் ரிலீஸ் பண்றதா, எவ்வளோ காசுக்கு ரிலீஸ் பண்றது, வெளிநாட்டுக்கு எவ்வளோ காசு வாங்குறது அப்படின்றதெல்லாம் ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணுவாரே தவிர ஆக்டர்ஸ் யாரும் டிசைட் பண்ண முடியாது, டைரக்டர் டிசைட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து ஒரு விஜய் அவர்களுடைய அசெட் அப்படின்னு சொல்றதும் தப்பு. கூட இன்னொரு பேரலல் சொன்னார், இது மாதிரி என் சேனலில் 10,000 வீடியோ இருக்குது அப்படின்னா அது என்னுடைய அசெட் அப்படின்னு. யூடியூப்ல, ட்விட்டரில், இல்லை ரீல்ஸில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்க போது உங்களுடைய அசெட்டு. நாளைக்கு இப்போ நானே வந்து ஒரு 1000 வீடியோ போட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் திடீர்னு வந்து குஷி ஆகிட்டு அப்படியே பாட்டு பாடிக்கின்னு ஒரு இந்த டிக்டாக்கா அது போடுறீங்க, பயங்கர பாப்புலர் ஆகிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்று அது உங்கள் அசெட்னு சொல்ல முடியாது. நாளைக்கே டிக்டாக் வந்து யூ ஆர் வயலேட்டிங் அவர் கைட்லைன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டை கட் பண்ணிட்டான்னா என் அசெட்டை கொடுறேன் நீங்கள் போய் கேட்பீங்களா? போயிட்டு வாடான்வான். ரைட்டா? இன்னைக்கு டிக்டாக்கே கிடையாது இந்தியாவில், அது வேறு விஷயம். ஸோ அது அசெட் அப்படின்னு சொல்றதும் தப்பு. இது எக்கனாமிக் அசால்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் விக்ரம் நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இன்டர்நெட்டில் யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு லாஸ். உங்கள் படத்தில் ஹீரோவாக நடித்த எனக்கு என்ன லாஸ்? ஏற்கனவே பேசின படத்தை வாங்கிக்கிறது தானே நான் டப்பிங் பேசிட்டு போயிருக்கேன். உங்கள் படத்தில் ஏன் நடித்தது காசு நீங்கள் குத்துட்டீங்க. உங்கள் படம் ஓடினா எனக்கு என்ன வந்து, ஓடாட்டா எனக்கு என்ன வந்தது? அதில் ஹீரோக்கும் காமெடிக்கும் என்ன நஷ்டம் வந்தது எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் இது விஜய் அவர்கள் மீதான பொருளாதார தாக்குதல் அப்படின்னா அப்போ ஒருவேளை படம் எடுத்ததே இவர் தானா?
சும்மா வேணா வேற யாரும் பெரிய போட்டிங்களா? ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்லி நிற்கிறாங்க, என்னங்க அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2 படமும் எடுத்திருக்காரு, எல்லாமே 1 கோடி 2 கோடி செலவில் எடுத்திருக்காரு. அவர் போயிட்டு 300 கோடி செலவில் எப்படிங்க படம் எடுத்தாரு? இவர் வந்து கணக்கு அமைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சில பேர் சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்போ அந்த கட்சிக்காரே வந்து எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. சரி விடுங்க, இதில் வந்து பொருளாதார தாக்குதல் எங்கே வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா விக்ரம், படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போதும் இவர் எமோஷனே காமிக்கல. ரைட்டா? இப்போ திட்டுத்தனமா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போதும் எமோஷனே காமிக்கல. ஆமா சார். இவ்வளவுதானா அவங்க டக்கு? இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. நடிச்ச இவரு கண்டனம் தெரிவிக்க கிடையாது. இல்ல ஒருவேளை இன்னும் 20 நாள் கழிச்சு வீட்டுல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாரா? எலெக்ஷன் வேலை பிஸியா இருக்காரு போல சார். எங்க வேலை பிஸியா இருக்காரு அவரு? யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ பூ தூக்கி போட்ட உடனே சைக்கிளை தூக்கி போட்டு ஓடுறாரு. என்னங்க இது? எனக்கு உடனே இந்த பயணம் தான் ஞாபகம் வந்தது. நம்ம சாம்ஸ் வந்து பப்ளு பக்கத்துல உட்காந்துக்கினே, இப்ப அந்த தீவிரவாதி எழுந்து அடிக்க போடுறீங்க அப்படின்னு, டேய் சும்மாறா. ஏங்க சினிமால அவ்வளவு, டேய் சினிமால அப்படி பண்ணுவோம்டா, இங்க அதெல்லாம் முடியாதுடா. அந்த மாதிரிதான் இருக்குது. சைக்கிள்ல வேக வேகமா போறாராம், பின்னாடி யாராலையும் துரத்த முடியலையா. என்னங்க அது? ஏதோ இந்த சின்ன குழந்தைகள்லாம் நாம வந்து ஏதோ யானை வருதுன்னு குஞ்சின்னு நம்ம முதுகு மேல பசங்களை ஏற்றிட்டு போவோம்ல, தமாஷ் காமிப்போம்ல. அப்போ அந்த குழந்தை வந்து அப்படின்னு உடனே நம்ம அப்படியே அழற மாதிரி நடிப்போம். அந்த மாதிரி இது கிரிஞ்சா இருக்குது. இதெல்லாம் திடீர்னு வராங்க, யாரோ அழுகுறாங்க. கேட்டா ஒரு வீடியோல பார்த்தேன், என்னங்க அந்த ஊர்லயும் அவங்க தான் அழுதாங்க, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல பிரச்சாரம் பண்ணோம்னா இந்த ஊர்லயும் அவங்க தான் அழறாங்க. சரி ரைட்டு, எந்த ஊர்ல பார்த்தாலும் அவங்களுக்கு அழுக வருது போல இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு நடிகர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி இப்படி மக்களை ஏமாத்தி நிற்கிறாரு, இந்த மக்களும் ஒரு பின்னாடி கூட்டமா வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு செந்தில் ஒரு படத்துல சொல்வாரு, உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களும் அந்த கூட்டத்தை நினைச்சு அழுதாங்களோ என்னவோ, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி வந்து ஒரு படம் காமிச்சிக்கின்னு சீன் போட்டுன்னே இருப்பாங்க இவங்கன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவங்களுக்கு புரிய வேணாமா? ஒன்று செய்யலாம். இந்த TN 2026ன்னு ஒரு படம் வந்திருக்குதான், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த படத்தை யாராவது பனையூர்ல வந்து போட்டு காமிங்க, ஒரு ஸ்பெஷல் ஷோ புத்தாண்டை முன்னிட்டு அப்படின்னு யாராவது அவர் பனையூர் பங்களால போட்டு காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறமாவது அவர் கொஞ்சம் திருந்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ திடீர்னு ரீசெண்டாக வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியதாகவும், ஆனால் அந்த கடிதத்தை நான் எழுதவே இல்லை, முடிஞ்ச ப்ரூஃப் கொடுங்கன்னு சவால் விடுறதாகவும் நிர்மலா சீதாராமன் அந்த கடிதத்தை என்ன சார் பிரச்சனை, என்ன எதை சம்பந்தமா, என்னது? அதாவதுங்க, நெல்லுக்கு வந்து இந்த ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. நெல்லு கோதுமை நம்ம ஊரில் அவ்வளோ பயிரிடுறது கிடையாது, நெல்லு தான் பயிரிடுறோம். அதனால அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மத்திய நிதியமைச்சகம் வந்து இந்த பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, நாளைக்கு ஏதாவது பஞ்சம் கிஞ்சம் வந்துருச்சின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காகவும், அதுக்கப்புறம் இந்த PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் கடைக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அதுக்காகவும் 1 வருஷத்துக்கு தேவையானது அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு அரசாங்கம் வந்து கோடவுனில் வாங்கி சேர்த்து வச்சிருவாங்க. என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த அரிசி கோதுமை இந்த உற்பத்தி வந்து ஏராளம் ஆயிடுச்சுங்க. அண்டு கவர்மெண்ட் வாங்கினாதான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும், ப்ரைவேட்டில் கம்மியாக தான் காசு கொடுப்பாங்க. எல்லாம் கரெக்டு. ஆனால் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500ன்னு அதில் ஏதோ பார்த்தா மாதிரி ஞாபகம். அது எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. 2500 கொடுக்குறாங்களா? 2500 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் யாராவது ஒருத்தர் போட்டிருந்தாங்க 3500 நம்பர் தான் ஞாபகம். சரி, அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அது வேற விஷயம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நெல் கோதுமை இது வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது, ஸ்டாக்கு நமக்கு ஏராளமாக இருக்கு, எவ்வளோதான் வாங்கி குவிக்க முடியும்? ஏன்னா பிரைவேட்ல விற்கணும்னா அவங்க யோசிப்பாங்க, அவங்க அடிமாட்ட விலை கேட்பாங்க பிரைவேட்ல, அதனால தான் கவர்மெண்ட் அதை வாங்குறாங்க. ஸோ இப்போ எல்லாமே அரிசி கோதுமைன்னு போயிட்டீங்கன்னா, பருப்பு எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஆப்பிரிக்காலேருந்து மற்ற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த டிபெண்டன்சி இருக்கணும்? இப்போ அரிசி வந்து இப்போ விவசாயிகிட்டேருந்து வாங்கும்போது நெல் சாதாரணமாக நமக்கு 50 ரூபா 1 கிலோ அரிசி கிடைக்குதா? அப்போ 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ விவசாயிக்கு எவ்வளோ போய் சேர்ந்துருக்கும்? எத்தனை கை மாறி வருது? 10 ரூபா இல்லைன்னா 15 ரூபா, மிஞ்சி மிஞ்சி போனால் 20 ரூபா. அதுக்கு மேலே ஒரு விவசாயிக்கு கிடைச்சிருக்கவே முடியாது. ஆனால் இங்கே நம்ம 50 ரூபாய்க்கு வாங்குறோம் அரிசி, ரைட்டா? தோரம்பருப்பு 1 கிலோ எவ்வளோ விலை? 150 ரூபாலேருந்து 120 ரூபா. திடீர்னு ஆஃப் சீசன் போனீங்கன்னா 125 ரூபா 130 ரூபா அப்படின்னு வரும். அப்போ 130 ரூபா 1 கிலோ அப்படின்னா நம்ம விவசாயிகள் ஒரு 50 ரூபாயாவது நிற்காதா?
ஸோ எது தேவையோ அதுக்கு வந்து ஊக்கம் கொடுங்க. இந்த மாதிரி பருப்புகள் இதுக்கு தேவை அதிகமாக இருக்குது, நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் நிறைய எண்ணெய் வித்துக்கள். ஏன்னா ஆயிலுக்கு தட்டுப்பாடு. க்ரூட் ஆயில் சொல்ல நான், பாம் ஆயில்லாம் வந்து மலேசியா, இந்தோனேஷியா இப்படி தானே நம்ம அந்த பாம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் இங்கேயே உற்பத்தி பண்ணிங்கன்னா விவசாயிகளுக்கும் நல்ல காசு கிடைக்கும், அவங்க வாழ்வாதாரமும் உயரும். இப்படி தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்கள் இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும், இந்த போனஸ் ஊக்கத்தொகை அப்படின்றத. உடனே பார்த்தீங்களா நெல் விவசாயி அவர் வயிற்றுல அடிக்கிறாங்கன்னு. இதை பாருங்க, நெல் நம்ம சோறு கிடையாதுங்க. காலங்காலமாக என் பாட்டம் முப்பாட்டம்லாம் வந்து 80 வயசு 90 வயசுல வரைக்கும் அப்படி கிண்ணுன்னு இருந்தாலும் என்ன காரணம்? கேப்பையும் கம்பையும் குடிச்சிட்டு தான் அந்த அளவுக்கு திடகாத்திரமா இருந்தோம். இன்னைக்கு வந்து சிறுதானியம் அப்படின்னு சுகர் வந்த பிறகுதான் யோசிக்கிறோம். எனக்கு கரெக்ட் 19 வருஷத்துக்கு முன்னாடி 2007 அப்போது சர்வீஸில் இருக்கும்போது கடுமையான ஃபீவரு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 5 மாதம். அதில் வந்து மார்ச் எண்டில் தான் அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது நின்றுது. டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் ஃபீவர் விட்ட உடனே நான் போகிறேன்னா என்ன நினச்சின்னுக்கிறேன், எந்த ஃபீவராக இருந்தாலும் 2 வாரத்துக்கு மேலெல்லாம் கட்டினி ஆகாது, கிட்டத்தட்ட 4 மாதமாக நீ ஜுரத்தில் இருந்துக்கிற, ஏதோ உடம்புல சேர்த்து வச்சிருந்த ஸ்ட்ரென்த்து அதுதான் உன்னை காப்பாத்துச்சு. இப்போ மறுபடியும் நீ பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துச்சுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது, போட்ட கேஸ் தான் அப்படின்னாங்க. அப்போ தான் கேட்டாங்க, எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருந்தது. சுகர் மட்டும்தான் வந்து பிஃபோர் ஃபுட்டு 80, ஆஃப்டர் ஃபுட்டு 110 இருந்தது. சொன்னாங்க உடம்புல இருந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ தான் கேட்டாங்க என்ன ஃபுட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா, இல்லைங்க மோஸ்ட்லி நான் மத்தியானம் வந்து அந்த கேப்பக்களியும் காரக்குழம்பு தான் அப்படின்னு. அதான் ஏன் உன்னை காப்பாத்திருக்குது அப்படின்னாங்க. நம்ம பாட்டம் முப்பாட்டெல்லாம் அதானாங்க, அதாவது நித்த நெல்லுச்சோறு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பாடுவாங்க. ஏன்னா தினந்தோறும் தீபாவளினா நமக்கு பசங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அந்த மாதிரி நெல்லுச்சோறுன்றது தினம் கிடையாது. அந்த அமாவாசை அன்னைக்கு ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நல்ல நாள் கிழமை அப்படின்னா அன்னைக்கு தான் நெல்லுச்சோறே தவிர மற்ற நாள்லாம் வந்து கேப்பக்களி, கேப்பக்கூழு, கம்பங்கூழு இதுதான் கிடக்கும் ஊர்ல. கம்பு சோறு, அதுக்கப்புறம் அந்த சோள சோறு, இதெல்லாம் தான்ப்பா நம்ம அந்த காலத்துல முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தது. யானை கட்டி போரடித்த அப்படின்னா கரெக்டு, அதெல்லாம் வந்து ராஜாக்கள் தின்னு இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் வந்து சாப்பிட்டது இதுதான். முக்கியமா உழைக்கும் வர்க்கம் சாப்பிட்டது இந்த இன்னைக்கு சிறுதானியங்கள் அப்படின்னு நீங்க அதை அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்களா? அப்கோர்ஸ் சுகர் வந்தவனுக்கு தெரியும் அதனுடைய சிறப்பு என்னன்னு. அதுதான் வந்து மக்களுடைய உணவாக இருந்தது. அதனால நம்ம வந்து அந்த பாரம்பரியத்துக்கு போவோம், அதை சாப்பிடுவோம். இப்போ அந்த நெல், கரும்பு சொல்லுங்க. இப்போ நெல்லுக்கு வரேன், நம்ம ஊர்ல கோதுமை இது பண்றது கிடையாது, ஏன்னா நம்ம கோதுமை சாப்பிட்றது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் கோதுமை தான் தின்னுக்கிறோம், அது வேற விஷயம். கோதுமை கஞ்சி ஞாபகம் இருக்கா? 40 வயசு ஆயிடுச்சுன்னா நீயும் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். சந்தானம் சொல்ற மாதிரி சுகர் வந்து, பைல்ஸ் வந்து, பக்கவாதம் வந்து, இவனெல்லாம் எனக்கு அடியாளி. நீங்களாம் அப்புறம் பாச்சா பாய்கிட்ட இருந்தீங்க. பஞ்சாப்ல என்ன சாப்பிட்றாங்க? சப்பாத்தி சார், ஃபுல்லா சப்பாத்தி ரொட்டி. சப்பாத்தி ரொட்டி தானே? சப்பாத்திக்கு ரொட்டிக்கு என்ன வித்தியாசம் எனக்கு தெரியாது, ஏதோ அதானே சாப்பிட்றாங்க. சரி, நம்ம ஊர்ல அரிசி சாப்பிட்றோம், அதனால நெல் பயிரிடுறோம். அப்போ பஞ்சாப்ல கோதுமை என்னது சப்பாத்தி சாப்பிட்றாங்கோ, அதனால கோதுமை பயிரிடணும். அவங்க என்னத்துக்கு அரிசி பயிரிடுறாங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அரிசி சாப்பிட்றது கிடையாது, அப்புறம் ஏன் அதை வந்து பயிர் பண்றீங்க? பாஸ்மதி அங்கதான் நிறைய விளையுது. ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் இன்டென்சிவ், ஏராளமாக தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணி மோட்டர் போடுறதுக்கு கரண்ட்டு நிறைய தேவைப்படுது. அதுவும் நமக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கைக்கூத்தல் அரிசி சாப்பிட்டு இருந்தோம், இப்போ விழுவிழுன்னு இருக்கணும் அரிசி, இப்படி அப்படியே மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். அதில் இருக்கிற சத்து எல்லாத்தையும் அப்படியே உதறி தள்ளி விட்டு சக்கையை மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். அதையும் குக்கரில் வச்சு விட்டு அந்த எல்லா கார்போட சேர்த்து தின்னுட்டு. இல்லை சார், இப்போ குக்கரில் வைக்கும்போது நம்ம கொடுத்து கஞ்சி கிஞ்சி எல்லாமே அந்த ரைஸில் தான் சார் இருக்கும். அது நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இல்லையா? அது ஃபுல்லாக கார்பு தம்பி. அதனால தான் இப்போ வந்து அட்லீஸ்ட் இந்த சோறை வந்து அந்த காலத்து மாதிரி வடிச்சிருங்க. அப்போ அந்த குழகுடன் அந்த கஞ்சி போதில்ல, அந்த கார்போஹைட்ரேட் இன்னும் என்னென்னோ சொல்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். என் ஒய்ஃப் டெய்லியும் அந்த மாதிரி வடிச்சு தான் சார். ஆமாம், அதோட இன்னும் ஒன்று சொல்லவா, சோறை வடிச்சு போட்டு உடனே தின்னுவிடாதீங்க. அதை அப்படியே வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாப்பிடுங்க. அந்த ஸ்டார்ச், அந்த கார்ப் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி திண்ம கார்போஹைட்ரேட் ஆயிடுதான்.
அதனால அதை பிரேக் பண்றது லேட் ஆகும், கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைஞ்சிரும், குப்புன்னு ஏறாது சுகர் அப்படின்றாங்க. நம்ம காலத்துல பழைய சோறு பழைய சோறு தானே தான் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டு தான் அவங்க கிண்ணுன்னு இருந்தாங்க. ஸோ இதுதான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஊக்கத்தொகை கொடுப்பதை நீங்க பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரி பருப்பு, இந்த மாதிரி விவசாயங்கள் இதை வந்து ஊக்குவிக்கணும். அப்போ அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். இங்கேயும் வந்து எவ்வளவுதான் வாங்கி கூச்சிக்கிறது, இதைத்தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து அரிசி பயிரிடாத அப்படின்னா, நான் அரிசி சாப்பிடணுமா வானான்றதை இன்னைக்கு நான் முடிவு பண்ண முடியாதுங்க, என் ஒய்ஃப் கூட முடிவு பண்ண முடியாதுங்க, என் டாக்டர் தாங்க சொல்றாரு. அரிசி பக்கமே போயிடாத, கம்பு சோளம் இத்தோட நிறுத்திக்கோ அப்படின்னு அவரும் திருப்பி திருப்பி சொல்றாரு. அஃப்கோர்ஸ் எனக்கு இல்லை, சொல்றேன். இதுல ஒன்றும் பெருசா இது கிடையாது. அதை விட்டுட்டு நெல் விவசாயிகளுக்கு எதிராக ஒரு மாதிரி பண்றாங்கன்னா, சரி குண்டாலுக்கு 3500 ரூபா கொடுங்க, இல்லை உங்க வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை செய்யுங்க, நான் வேற எதுவும் கேட்கல. அதை வந்து செய்ய மாட்டேன்றீங்களே. இந்த ஊக்கத்தொகை கேரளாவில் ஏதோ 6 ரூபாய் என்னவோ கொடுக்குறாங்க போல இருக்குது. இந்த 6 ரூபாய் வச்சு தான் வந்து விவசாயி வீடு கட்ட போறாரு. இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல ஊக்கத்தொகை. சரி நீங்கள் 100 ரூபா கூட கொடுங்க, இப்போ குவிண்டாலுக்கு 2500 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாயில என்ன ஆகிட போகுது இல்லையா? இப்போ 3500 ரூபா குவிண்டால் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஆளாளுக்கு ஏதோ போட்டுனுக்குறாங்க 5000 குவிண்டால் அப்படின்னு, ஏதோ பிம்பிளிக்கு பிலாப்பி மாதிரி போய் நிற்குது. எல்லாம் தேர்தல் அறிக்கை அப்படிதான் ஓடி நிற்குது. அதாவது ஞாபகம் இருக்கா விக்ரம்? இப்போ ஒன்னேன்னு சொல்றேன், அன்னைக்கு போகும்போது அந்த தேர்தலில் நாங்கள் இவ்வளோ கொடுப்போம் அவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு, ஒரு பக்கம் என்னடானா நாங்கள் 5000 கொடுத்தோம், 1000 கொடுத்தோம், 2000 கொடுப்போம், இப்போ 8000 கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்னன்னா நாங்கள் வந்து பட்டு புடவை, பட்டு வேட்டி, தாலி அப்படின்னு. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது? உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? உங்க வீட்டில் இருக்கிற பழைய பட்டு புடவை, ஜரிகை, பழைய டிவி, டேப் ரெக்கார்டர், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு காசு கொடுக்குறோம் அப்படின்னு தள்ளு வண்டியில் வராம தெரியுமா? அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க ஓட்டை எடுத்துக்கின்னு பட்டு புடவை கொடுக்குறோம், 8000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு யாரோ தள்ளு வண்டியில் வரா மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது விக்ரம். இதுக்கு ஆசைப்பட்டுக்கின்னு வீட்டில் இருக்க பட்டு புடவை நல்லா இருந்தா கூட டர்னு கீழ்ச்சி கொண்டு போய் சில பேர் போட்டுருவாங்க வீட்டில் இருக்க ஆம்பளைங்க. அந்த மாதிரி இவங்க அவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விலை மதிப்பு மிக்க அந்த ஓட்டு இருக்குது பாரு, அதை கொண்டு போய் இதுக்கு நம்ம குத்துனுக்குறோம்னு நினைக்கிறேன் நான். அப்படிதான் தெரியுது எனக்கு. சரி, ஓகே சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த லெட்டரை எழுதல அப்படிங்கும்போது எதனால நிர்மலா சீதாராமன் ப்ரூஃபாக கொடுக்குறாங்க? அப்புறம் அதாவது இந்த ஊக்கத்தொகை இதை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தான் சில பத்திரிகைகள்ல கூட செய்தி போட்டிருந்தாங்க. அதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருந்தாங்க, அதை பாருங்க, நான் சொன்ன லெட்டர் என்ன, இதுதான் மேட்ரு. அதை வந்து இந்த பருப்பு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் அதிக காசு கிடைக்கும். ஏங்க 50 ரூபா அரிசிக்கும் 140 ரூபா தோரம் பருப்புக்கும் வித்தியாசம் இல்லையாங்க? நீங்க வந்து வெள்ளி 1 கிலோ வெள்ளி வச்சிருக்கீங்க, அவர் 1 கிலோ தங்கம் வச்சுக்கிறாரு, எதுக்கு மதிப்பு அதிகம்? தங்கம். அவ்வளவுதானே? இது கூட சொல்லணுமா? அதனால நீங்க இந்த மாதிரி இது டைவர்சிஃபை பண்றதை பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு போயிட்டு ஊக்கத்தையே கொடுக்கூடாது, நெல்லுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கே எழுதின லெட்டரை போட்டாங்க. போட்ட உடனே இங்க இருக்க சில பேர், பார்த்தீங்களோ இதுல வேற நாங்க தான் வந்து இந்த பூ உலகத்தையே காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிக்கிற இந்த என்விரோ ஃப்ரெண்ட்லி குரூப், அவங்க தான் வந்து இதை ஒரு பக்கம் பார்த்தியானா ஒரு கும்பல் உக்காந்திக்கின்னு மறைநீர், ஒரு முட்டை உருவாக எவ்வளவு தண்ணி ஆகுது தெரியுமா, ஒரு கார் தயாரிக்க எவ்வளவு தண்ணி ஆகுது தெரியுமா, நம்ம பாட்டம் முப்பாட்டம் சாப்பிட்டு வந்த கேழ்வரகு கம்பே சாப்பிட்டு போவோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கல் குச்சிட்டு போவோம், அப்படி தானே சொல்கிறாங்க, கல் நல்லது அப்படின்னு. அப்புறம் அந்த அரிசி வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாதா? சொல்கிறது தப்பா? என்னங்க பேச்சு இது? பார்த்தீங்களா, இவங்க வந்து இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்க இப்படி சொல்கிறாங்க, இதான் டிஸ்ட் பண்ணினே இருக்கணும். அதனால் அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ திமுக வந்து என்ன குறை சொல்கிறதுன்னு தெரியல. அதனால எதையாவது ஒன்று பிடிச்சிங்கன்னு, இப்போ பார்த்தீங்களா அங்கே அப்படி சொன்னாங்க இங்கே எப்படி சொன்னாங்க, இவங்க விவசாயிகளுக்கு எதிரானவர். நான் நினைக்கிறேன் இப்போ இந்த டெல்டா பகுதிகளில் அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு பேக்ஃபயர் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க கேம்பெயின் விவசாயிகளுடைய எதிர்ப்பு அதிகமாக கொண்டிருக்கின்றது. ஸோ அதனால தான் இதை கையில் எடுத்திருக்காங்க போல இது. ஓகே சார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் உங்களோட வீடியோவை பார்க்குறாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் தான் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே ஐபிஎல் எடுப்பீங்க, அந்த கிரிக்கெட் மேட்சை வைப்பீங்க, பால்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, சிஎஸ்கே எப்படி டெல்லியை தோற்கடிச்சதோ அதே மாதிரி வரக்கூடிய தேர்தலையும் டெல்லியை நம்ம தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்காரு சார். அதாவது என்னை வந்து கேட்பாங்கப்பா, என்ன சார் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து கிரிக்கெட்டுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? என்ன சம்மந்தம் இல்லை, என்ன இல்லைன்னு சொல்லு. அங்கேயும் பார்த்தியானா
இந்த சீசன்ல இங்க இருப்பாங்க, அடுத்த சீசன்ல அங்க போயிடுவாங்க. ஆமா சார். நேத்து வரைக்கும் இவங்களோட ஒன்னா உட்காந்து இருந்துட்டு இன்னைக்கு வந்து அவன் கிட்ட தூக்குறேன் பார் அப்படின்வாங்க. ரைட்டா? அதே தானே இங்கேயும் நடக்குது. அங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப ஏலம் நடக்கும். ஆனா இங்க அது வெளில தெரியாது. அது ஓப்பனா நடக்கும். இங்க வந்து பேரம் இப்படி வச்சுக்கலாம். எத்தனை சீட்டு நோட்டு கூட உண்டு. வாங்கியிருக்காங்கல்ல, நான் புதுசாவா சொல்றேன். ஸோ அதுவாங்க இதுவாங்க. அதே மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங், இங்க இருந்துன்னு அவன் அவனுக்காக ஆடுறான் அப்படின்னு சில பேர். அதே மாதிரி ஸ்லீப்பர் செல்லு நீங்க சொல்றாங்கல்ல, அதே தான். அதுக்கப்புறம் என்ன, அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, இங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெளிநாட்டு பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வராங்க. அங்க வந்து ஃபாரின் கோச் அப்படின்ற மாதிரி யார் யாரையோ வீகம் வாய்ப்பாளரா எங்கெங்கதோ கொண்டு வந்து நம்ம இறக்கி நிற்கிறோம். அப்புறம் கிரிக்கெட் அரசியலும் கலக்காம நான் என்ன பேசுறது விக்ரம். அதான் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டா பேசிட்டாரு. ஓகே சார். கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ மோடி அவர்கள் நாளைக்கு திடீர்னு தமிழ்நாடு வரப்போறாரு. ஸோ இதனால வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா என்ன? மாற்றம்னு சொல்ல மாட்டேன் நான். அந்த ஸ்விங் அப்படின்றது பெரிதாகி கொண்டே போகின்றது அப்படிதான் நான் சொல்வேன். ஏன்னா நல்ல ட்ராக்ஷன் இருக்கு. எஸ்பெஷலி அண்ணாமலையார்களுடைய பிரச்சாரத்துக்கு வந்து சரியான எஃபெக்ட் இருக்கு. அதனால தான் அப்படியே கியூல நிற்கிறாங்க. ஐயோ பிரச்சாரம் பண்ணுங்க பண்ணுங்க, எங்களுக்கு வாங்க அப்படின்னு அவரால் டைம் கொடுக்க முடியல. புரியுதுங்களா? அண்டு சவுத்தில் இப்போ நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இதில் ஏங்க என்னவோ வந்து ஏதோ அறிக்கை வெளியிட்டு விடாவா உடனே கப்புன்னு அவர் திருப்பி கூப்பிட்டுக்கிறாங்க. இதாங்க முக்கியம். ஏன்னா பாஜகவில் என்ன நினைக்கிறாங்க, சரி ரைட்டு விடுங்க, அது அவங்களுடைய இது. நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில், கொங்கு அண்ட் தென் மாவட்டங்களில் நல்ல அவருடைய பிரச்சாரம் ஈடுபடுகின்றது. அதனால தான் அண்ணன் பிடிஆர் அவர்களே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ சோசியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துன்னுக்கிறாரு. டைம் நிறைய இருக்க மாட்டேங்குது சார், எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து. பெரிய பெரிய ஆளுங்களுக்கே இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி போறவர் அவரு. இன்னைக்கு இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ட்வீட்டை பார்த்து அதுக்கு அவரே தான் பதில் போடுறாருன்னு நினைக்கிறேன். அட்மின்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ் வேற லெவல், அமெரிக்கன் இங்கிலீஷ் இல்லை, அதுலேயும் சில கிராமர் மிஸ்டேக் எல்லாம் பார்த்தேன். விட்டுருங்க, அதுக்கெல்லாம் வேணா. அது வந்து டைப்போகிராஃபிக்கல் கிராஃபிக்ஸ் வச்சு சரி பண்ணிடலாம், அது நமக்கு தேவையில்லை. பட் இஷ்யூ என்னன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய பிரச்சாரம் இம்பேக்டை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ வந்து மோடி அவர்கள் வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்னும் அந்த கிரசண்டோ அப்படின்வாங்கல்ல, கிளைமேக்ஸில் அப்படி, ஸோ அந்த மாதிரி போகுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 5ஆம் தேதி அப்படின்னும் போது அதுக்கப்புறம் என்ன ஹார்ட்லி ஒரு 5-6 நாள் இருக்கா பிரச்சாரத்துக்கு, அவ்வளோதான். 20ஆம் தேதி. ஏன்னா 20, ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது இல்லையா, 20 சாயங்காலத்துக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறாரு போல இருக்கு. அப்படியே கன்னியாகுமரி முடிச்சுட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். அண்டு ரோட் ஷோவில் அண்ணாமலை அவர்களும் இருப்பார்னு நினைக்கிறேன். அது அந்த ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நிச்சயமாக கிரியேட் பண்ணும். அதனால தான் திமுக வந்து அந்த லெட்டர் இந்த லெட்டர்னு ஏதோ கையில் தின்னுக்கிறாங்க போல, இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபெருமாள் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.